டேய் சார், பட்ட பகல்லே புள்ள பிடிக்கிறியா? இல்லைங்க சார். டேய், புள்ள பிடிக்கிற கும்பலோட கேங் லீடர் நீதான்டா. கேட்ச் பண்ணிட்டே. இதுதான் மாப்பிள்ள நடந்தது. இவ்வளவு நடந்துருச்சு. அவரு குழந்தைகளை தூக்குனா கையை தட்டுறாங்க, நான் குழந்தைகளை தூக்குனா போலீஸ்ல தட்டுறாங்க. இது என்ன நியாயம்? நியாயம் இல்லதான். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதை விடுங்க. இந்துவும் சக்தியும் சேர்றதுக்கு எங்கிட்ட பிளான் ரெடி. அதாவது அதோ அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்து இப்ப காபி சாப்பிட்டு இருக்கான். நேரா போற, மயக்க மருந்து வச்சு ஒரே அமுக்கு, மயக்கம் தெளிவு நடித்தாரியா கட்டிடுற. அதுல இருந்தா உனக்கு பொண்டாட்டி, அப்புறம் அவளுக்கு வேற வழியே இல்ல. எப்படி நம்ம ஐடியா? ஏற்கனவே ஐடியா கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. இந்த ஐடியாவை நான் அப்படியே ஃபாலோ பண்ண பர்மனண்டா ஜெயிலே இருக்க வேண்டியது. மாப்பிள, இவ ஐடியாவெல்லாம் ஏன் கேக்குற? ஓ மாமா, நான் வந்துட்டேன்ல, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இதோ என்னது, இந்துவோட கார் பிரேக்க புடிங்கிட்டேன். அப்புறம் வண்டி எப்படி நிக்கும்? நிக்காது. சலார் புலார் ஓடு. அவ ஐயோ அம்மான்னு கத்துவா. நீ முன்னாடி டைவ் அடிச்சு போய் அவளை காப்பாத்து. உயிரை காப்பாத்துன உன் மேல மறுபடியும் அவளுக்கு லவ் டெவலப் ஆகும். எப்படி நம்ம ஐடியா? மாப்பிள, அதோ இந்து. உங்க ஐடியா ஃபெயிலியர் ஆகுதுல்ல? கிரேட் ஃபெயிலியர் ஆகும். ஆனா என் ஐடியா ஃபெயிலியர் ஆகும். இன்னும் உன் வண்டியில பிரேக் பிடிக்காது. இறங்கு, நம்ம வண்டியில போயிடலாம். பிரேக் பிடிக்கலனா வண்டி எப்படி நிக்கும்? ஆமா, உன் வண்டியில பிரேக் பிடிக்காதுன்னு சொன்னாங்களே. யார் சொன்னது? உங்க கூட சேர்றவங்க ஒழுங்கா இருந்தா தானே நீங்க ஒழுங்கா இருப்பீங்க. இல்ல இந்து, இங்க என்ன நடந்ததுன்னா, இந்து நான் சொல்றேன் கேள. இந்து இந்து ஹாப்பியா? உங்களை எந்த மடையாவது ஐடியா கேட்டா அவன் இந்த ஜென்மத்தில் லவ்வே பண்ண முடியாது. பிரேக்க கட் பண்ணேன்னு சொன்னீங்களே, வண்டி எப்படி நின்னுச்சு? வண்டி எப்படி போச்சு? நீங்க கொடுத்த ஐடியாக்கு உங்களை ஜட்டியோட போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கணும். என்ன இப்படி திட்டம்? உங்களுக்கு ரோஷம் இல்ல? என்ன அப்படின்னா யோசனை உங்களுக்கு? அப்ப இந்த பிரேக் கட்டை புடுங்குன்னு அது எந்த வண்டியில? ஐயோ மாப்ள, எங்க போற? தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்து போச்சு. இந்த பிரேக்க புடுங்குறது நம்ம தான் தெரிஞ்சது. பிரிச்சு மேய்ச்சிருவானுங்க. தான் ஓடி போயிடலாம். செய்யறத செஞ்சுட்டு உங்களுக்கு மனுஷ தன்மை கிடையாதா? வாங்க போய் காப்பாத்தணும். வாடா. போயா சீக்கிரம் போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம். இந்த வரேன், போங்க. என்ன என்ன புடிச்சு வெளிய தள்ளுறீங்க? நான் பேஷண்ட் கூட வந்தவன் சார். சார், நீங்க தான் மிஸ்டர் சக்தி. இதுல ஒரு கழுத்து போடுங்க. அட என்ன பாரு. ஏமா ஆம்பளை போடுறா? அட ஆமா. அட என்னமா மறுபடியும் இந்த பக்கம்? ஓகே ஓகே. மாப்ள, என்ன மாப்ள நீ நீட் இடத்துல கையெழுத்து போடுற? நம்ம தானே கூட்டு வந்தோம், நம்ம தான் கையெழுத்து போடணும். 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலா இருந்தாலும் கையெழுத்து சூப்பரா போடுவேன். நீங்க தெரிய வேண்டாமா? போடு மாப்ள. நான் உசுரை காப்பாத்துறதுக்கு நீ 400 இடத்துல கையெழுத்து போடலாம். தப்பில போட்டுக்கிட்டே இரு மாப்ள. டாக்டர், அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க? ஃபுல்லா செக்அப் பண்ணியாச்சு. She is in coma condition. ஓ, லக்ஷ்மி, இந்த பேஷண்ட் யாரு உங்களை சேர்த்தாங்க? அவங்க ஹஸ்பண்ட் வெளிய இருக்கார் டாக்டர். ஹஸ்பண்டா? சக்தி, அந்த பொண்ணை சேர்த்தாச்சுல, வா போலாம். அது எப்படிப்பா போறது? அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலாம். உங்கள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் வந்தமா சட்டு போட்டு போன வேண்டியிருக்கணும். போய் டீ சாப்பிட்டு ரைட். இவர்தான் ஹஸ்பண்ட். ஹாய் நர்ஸ், எங்க போயிட்டு இருக்க? தியேட்டருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போலாம். யோ, அது ஆபரேஷன் தியேட்டர். ஓ அப்படியா? ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? ஏ அப்பயா சேர்ந்து படத்துக்கு போலாமே. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமசாமி தான் கேட்கணும். ஏன் அவங்கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு? ஏன்னா அவர்தான் என் ஹஸ்பண்ட். தெரியவன ஹாஸ்பிட்டலா இருக்கு. ஐயோ, கல்யாணம் ஆனதுல இருந்து எதுவுமே நடக்காம என் புத்தி இப்படி போகுதே. ஐயோ, நீங்க எங்க இங்க? அதான் நானும் கேக்குறேன், நீ எங்க இங்க? நான் நம்ம கம்பெனி ஆடிட்டரை பார்த்துட்டு போலாமே. ஆடிட்டர் ஏட் ஹாஸ்பிட்டல்ல? இப்பெல்லாம் பாதி ஆடிட்டர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்காங்க. யோ, என்ன உளற? ஆடிட்டர் எப்படி ஹாஸ்பிட்டல்ல? அதானே வெளியே போயிட்டு இருக்கேன். எங்க ஓடுற? உள்ள வா, உன்னை கவனிக்கிறேன். ஐயா ஐயா, எமர்ஜென்சில ஒரு பெட்டை ரெடி பண்ணுங்க. பேஷண்ட் அட்டை நம்பர் வார்டு கொண்டு வாங்க. ஓகே சார். டாக்டர், எங்க சுத்துறேன்? ஐயோ, இது உள்ள வைங்க. விடுங்க டாக்டர், அவன் சுடணும். இங்க பாருங்க ராஜா, இதுக்கெல்லாம் உங்க முன் கோபம் தான் காரணம். எங்கேயோ யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போன அவங்க பொண்ணு ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, மாப்பிள்ளை ரொம்ப டென்ஷனா இருக்காரு.
போய் ஏதாவது பேசுங்க. நான் ஏன் பேசணும்? அவன் என் பொண்ணுக்கு தான் புருஷன், எனக்கு ஒண்ணும் மாப்பிள்ளை இல்ல. ஐயோ, அவரை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க போய் 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. டாக்டர், ஏதோ நடந்து போச்சு. நான் அவன்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அவனும் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இல்லைன்னா இங்க கொலை விழும். சரி வாங்க வாங்க. அவருதான் உங்க மாப்பிள்ளை. என்கிட்ட முகத்தை கூட காட்டாம என் பொண்ணை கல்யாணம் பண்றது இவன் தானா? என் ரத்தம் கொதிக்குது. என் பொண்ணுக்காக அடைக்கிறேன். அவங்க கூட நான் பேசும்போது பழச நினைச்சுக்கிட்டு ஏடா கூடமா என்கிட்ட ஏதாவது பேசுனா அப்புறம் துப்பாக்கி உள்ளவீங்க. உங்களை பார்த்த பயத்துல ஒருவேளை நான் உங்க மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லலாம். ஆச்சரியப்படுறதுக்கு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அங்க டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெரி குட். அப்ப ஒரு நிமிஷம். என்ன இந்த மாதிரி நேரத்தில் நீங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கூட இருக்கணும். அத சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். நான் வரேன். பாத்தீங்களா டாக்டர், பெற்ற அப்பங்கிட்ட சேர்த்துட்டாங்களா? இவங்க கடமை முடிஞ்சதா போறாங்களா? விளையாடுறாங்களா? நீங்க டென்ஷனா இருங்க. இங்க பாருங்க, கட்டின புண்டாட்டிக்கு இந்த மாதிரி நேரத்துல கூட புருஷன் இருக்கிறதா ரொம்ப நல்லது. கரெக்ட், கூட புருஷன் இருக்கணும். கரெக்டா? பாத்தீங்களா, உங்க மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டாரு. டாக்டர், நான் இவருக்கு மாப்பிள்ளை இல்ல. ஐயோ, இவரு மாமான்னு நீங்க இவருக்கு மாப்பிள்ளை தானே? ஐயோ, இவரு எனக்கு மாமா இல்ல, நான் இவருக்கு மாப்பிள்ளை இல்ல. அதான் நானும் சொல்றேன். இவனுக்கு நான் மாமாவும் இல்ல, எனக்கு இவன் மாமனும் இல்ல. என் பொண்ணுக்கு இவன் தான் புருஷன். ஓஹோ, இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இதை எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சு வைங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு இவன் தான் புருஷன் ஒத்துக்க சொல்லுங்க. இல்ல உங்க வாயில சுட்டுருவேன். ஒத்துக்கப்பா. நான் இப்படி ஒத்துக்க முடியும்? ஆமா ஆமா ஆமா. ஐடியா ஐடியா கொடுப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு மண்டை உடைச்சுனா அப்புறம் நாங்க எப்படி ஐடியா கொடுக்குறது? இப்ப நாங்க 2 பேரும் கொடுக்குற ஐடியா சூப்பரா இருக்கும். நீங்க 2 பேரும் இனிமே ஐடியா கொடுக்க வேண்டாம். நானே இந்துக்கிட்ட நேரம் சொல்லிக்கிறேன். ஐயோ வேண்டாம், அவங்க அப்பா அரிசி மூட்டை முன்னாடியே படுத்துருப்பா, விழுந்து அமுக்கிடுவான். பின்வழியா செவரே எடுத்து குதிக்கணும். உங்க 2 பேரும் நம்மளதுக்கு செவத்தையே நம்பலாம். நானும் வரேன். நான் வரேன். நீ வராத போ. அதனால போறேன்னு அர்த்தம். கமான், அவங்க அப்பா அரிசி மூட்டை இருக்கானு பாரு. நான் உள்ள போய் பார்ட்டியை கரெக்ட் பண்றேன். மாமா, நீங்க இங்கே இருந்தா அவங்க அப்பா வராம பாத்துக்கங்க. நல்ல ஒரு குட். ஹே ஜம்பு, நீயா? நானே தான். வெளிய போ. கத்தாத. கத்துவே. யாரை கேட்டு உள்ள வந்த? நான் யாரை கேட்டு உள்ள வரணும்? உன்னை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, நான் வந்தேன். உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ என்கிட்ட பேச வேணாம். நான் பேசுறது நீ கேட்டா போதும். எந்த மூஞ்ச வச்சுட்டு எங்க வீட்டு வாசப்படி ஏறி வந்த? எங்க மூஞ்சி வச்சுட்டு தான். நான் ஒன்னும் மனம் கிட்ட போய் வாசப்படி வழியா வரல. யாருக்கும் தெரியாம பின் வழியா பைப்பேறி வந்தேன். உனக்கு வெக்கமான ரோஷம் எதுவுமே கிடையாதா? லவ் பண்ற ஆம்பளைங்க இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா? இந்து, நாங்க அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல நீ தான் பொண்ணா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த கதையில எனக்கு வேற யார்கிட்டயாவது போய் சொல்ல. முதல்ல வெளிய போ. போலீஸ் வந்து முடிச்சிட்டு போறாரு. நீ மோசமான ஆளா இருக்க. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். எங்க போன பாட்டி என்ன காணோம்? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா ஒரு செகண்ட்ல எங்க அப்பாவை அடிச்சு என் நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிட்டேன். பாவம் எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? ஆமாமா, பாவம் உங்க அப்பா. நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? யோ, என்னையா கள்ளி, நீ என் மேல உட்கார்ந்துட்டு என்ன எந்திரிக்க சொல்றியா? நீ எந்திரிச்சாதானே நான் எந்திரிக்க முடியும். பரவாயில்ல, உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இரு. உன்னை திருத்தவே முடியாது. அப்படி என்ன நம்ப மாட்டியா? மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. நம்ம நிச்சயதார்த்தம் நின்ன உடனே எங்க அப்பா என்ன வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தார். நான் தான் மாட்டேன்னு ஒத்த கால நின்னேன். இப்போ இங்க வந்து உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா நீ என்ன வெளியே போன்னு சொல்லிட்ட. இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் உன் மேல வச்சிருக்கிற இது உண்மையானது. அது நான் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். ஏண்டா இவனே மாமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ மிஸ் பண்ணிட்டாத. ஆமா, ஆடிட்டர் பாத்தியா? எப்ப வரேன்னு சொன்னாரு? ஆடிட்டர் இன்னைக்கு 10 மணிக்கு ஆபீஸ் வரேன்னு சொல்லிருக்காரு. சரி, வந்தா எனக்கு பார்க்க சொல்லு. அப்பா போயிட்டானுங்க. நான் இங்க